Hello friends, welcome to our channel. In this video, நம்ம TNPSC previous year question analysis வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி நம்ம எடுத்தோம் அப்படிங்கறத நான் இங்க உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் இருக்கும் 1 2 3 25 அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 26 27 30 வரையும் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடுல என்ன எக்ஸாம் அப்படிங்கறத நான் கொடுத்திருப்பேன். அதே மாதிரி இந்த சைடுலயும் என்ன எக்ஸாம் அப்படிங்கறத சைடுல எழுதிருப்போம். ப்ளஸ் இது எந்த இயர் क्वेश्चन பேப்பர்ல 2022 மொத்தம் 5 எக்ஸாம் நடந்திருக்கு. குரூப் 2 குரூப் 4 EO3 EO4 ஜெயிலர் எக்ஸாம் 2020 நடந்திருக்கு 5 क्वेश्चन. 2019ல 3 क्वेश्चन. 2023ல பாருங்க. அதுக்கு அப்புறம் ரீசன்ட்டா நமக்கு வந்திருக்கு குரூப் 3 எக்ஸாம் 9th क्वेश्चन. இதெல்லாம் அதே மாதிரி 2018 17 16 அதுக்கு அப்புறம் 2015 அப்புறம் இங்க பாருங்க 2015 14 13 12 2012ல ஒரு 4 क्वेश्चन பேப்பர் இருக்கு. 13ல ஒரு 5 क्वेश्चन பேப்பர் இருக்கு. 14ல ஒரு 3 क्वेश्चन பேப்பர் இருக்கு. 15ல ஒரு 2 क्वेश्चन பேப்பர் இருக்கு. 16ல ஒரு 7 क्वेश्चन பேப்பர் இருக்கு. 17ல 3 இருக்கு. 18ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பக்கம் இருக்கு. 2023ல ஒரு क्वेश्चन நடந்திருக்கு. அடுத்து 2024ல குரூப் 4 நடக்கும். இந்த வீடியோல ஏதாவது நம்ம எக்ஸாம் இது பண்ணாலும் நம்ம அதை எடுத்து அது ஒரு வீடியோவா போட்டுக்கலாம். 19ல 3 क्वेश्चन பேப்பர். 2020ல 5 क्वेश्चन பேப்பர். சோ இந்த மாதிரி மொத்தம் என்னென்ன சைடுல என்ன எக்ஸாம் 2020னா நம்ம சொல்லிருக்கோம் அந்த ஜெயிலர் எக்ஸாம் EO3 EO4 குரூப் 4 குரூப் 2 அதெல்லாம் நம்ம எழுதி இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் 4 ஜெயிலர் எக்ஸாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2019 2023ல நம்ம லேட்டஸ்டா கிடைச்சது அது 9th क्वेश्चन போட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுருப்போம். அப்புறம் குரூப் 2 அப்புறம் அசிஸ்டன்ட் ஜெயிலர் EO3 குரூப் 4 குரூப் 2 ஜெயிலர் எக்ஸாம் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 குரூப் 2A ஹை கோர்ட் EO ஸ்டோர் கீப்பர் குரூப் 4 குரூப் 1ல ஒரு வாட்டி 2012ல குரூப் 1ல ஒரு வாட்டி நடந்துச்சு. குரூப் 2 குரூப் 4 இதெல்லாம் நடந்திருக்கு. சோ அதுல பகுதி ஆ ஒவ்வொன்ல எவ்வளவு क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தனியா எடுத்து போட்டுருக்கோம். இது வந்து பேசிக் ஓவரால் டீடைல் தான். இப்போ நம்ம சிலபஸ் ஓபன் பண்ணிட்டோம் அப்படினா சோ இந்த இதுல வந்து உங்களுக்கு பொருத்துதல் நூல்கள் இப்ப இலக்கணமோட சிலபஸ் தான் இது 1லயே 1.1 1.2 அப்புறம் தொடரால் குறிக்கப்படும் சான்றோல் அது அடைமொழியார் எதிர்ச்சொல்லு பொருந்தா சொல்லு சந்திப்பிழை ஒருமைப்புமை இந்த மாதிரி மொத்தம் 21 டாபிக் பழமொழிகள் வரும் வரலையும். இதுல ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு क्वेश्चन பேப்பர்ல இந்த சைடுல நம்பர் போட்டுருப்போம் 1 2 3 38 क्वेश्चन நம்பர் இருக்கு அப்படினா 38 क्वेश्चनோட நம்பர் இருக்கும். லாஸ்டா அந்த 37ல அந்த 38வது क्वेश्चन நான் ஜாயின் பண்ணிருப்பேன். மொத்தம் 38 क्वेश्चन பேப்பர்ல இப்ப क्वेश्चन நம்பர் 1 2000 இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2022 क्वेश्चन नंबर 1 அதான் क्वेश्चन नंबर 1 அப்படிங்கிறது குரூப் 2 எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் 2022ல ஆவல 40 क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆல வந்து 23ல ஈல 31 क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ வர ரீசன்ட்டா வந்து இலக்கணத்துல இருந்து 40 क्वेश्चन அப்புறம் பகுதி ஆ ஈல வந்து 30 क्वेश्चन அவரேஜா கேக்குறாங்க. அதுல இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பர் தான் இந்த 2022ல குரூப் 2 ஓட எக்ஸாம் 29வது क्वेश्चन 35வது क्वेश्चन 38வது क्वेश्चन இதெல்லாம் வந்து அந்த பொருத்துதல்ல வருது. அதே மாதிரி ஒவ்வொரு क्वेश्चनல என்ன வருது அப்படிங்கறது. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஆங்கிலம் டு தமிழ் சொல்லு. குரூப் 2ல 65வது क्वेश्चन என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் டு தமிழ் அந்த கன்வர்ஷன் அது கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருள் தருக அது ஓரல் தோர் மொழி வேர்ச்சொல் இந்த மாதிரி அந்த क्वेश्चन பேப்பர்ல என்ன क्वेश्चन பேப்பர் அதே மாதிரி 38 क्वेश्चन பேப்பர் இருக்கும். ஒவ்வொருக்கும் என்ன நம்பர் அப்படிங்கற டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணி அது வந்து பகுதி ஆ இ எல்லாத்தையும் போட்டுருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க திருக்குறள்ல 38 क्वेश्चन பேப்பர்ல இருந்து எவ்வளவு क्वेश्चन கேட்டிருக்காங்க. 17 கீழ்க்கணக்கு நூல்கள்ல நாலடியார் நான்மணி கிடைகை பழமொழி 400 முதுமொழி காஞ்சி திருக்கடுகம் ஏழாதி அப்புறம் கம்பராமாயணம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் டீடைல் சிலபஸ் நம்ம இத அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பகுதி ஈல பாரதியார் இப்போ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் பிள்ளை. சோ அதுல 38 क्वेश्चनல நம்ம எடுத்ததான் 27 क्वेश्चन 50 क्वेश्चन 67 क्वेश्चन அப்படினு சொல்லி உங்களுக்கு வீடியோவா வந்துட்டு இருக்கும். சோ இது நார்மலா உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கல. இது எதுக்கு சொல்றேன் அப்படினா இதோட நம்ம வந்து அதை கரெக்ட்டா யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அத ஸ்ப்ளிட் பண்ணி அதை கட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோவா கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத நான் ஒரு ஜஸ்ட் ஒரு அனலைஸ் சொல்றேன். இது வந்து இன்டிவிஜுவலா நீங்க பண்ணலாம். ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் ஆகும். இதெல்லாம் நீங்க போட்டு இப்ப இந்த இது क्वेश्चन போட்டுருக்கேன் அப்படினா இப்ப இது பாருங்க இந்த நம்பரை போட்டுருக்கேன் அப்படினா இது வந்து நான் அந்த क्वेश्चन பேப்பர்ல போய்ட்டு இந்த நம்பரை கட் பண்ணி எடுத்து அந்த டைட்டில் கீழ போட்டு இதெல்லாம் போட்டனா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி 5 क्वेश्चन பேப்பரா அனலைஸ் பண்ணி
அதை ரெடி பண்ணால் தான் அதுக்கு தான் 15-20 நாள் ஆச்சு. இது ஒரு ஆளாக பண்ணதுனால 15-20 நாள் ஆச்சு. ஒரு 4-5 பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இதோட அனலைஸு இதை நம்ம இந்த நோட்ஸோட கம்பேர் பண்ணி அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சேர்த்து புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த டிஸ்கஷன் வீடியோவில் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸோட டீட்டெயில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எப்படி கேட்குறாங்க, ஆப்ஷன்ஸ் எப்படி இது பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, எப்படி நமக்கு கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது கரெக்டாக பயன்படுத்திங்க. அதுமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம்னா அப்போ தான் அடுத்தடுத்த ஜென்ரல் தமிழ் ஃபுல் சிலபஸும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் இதேமாதிரி நம்ம ரெடி பண்ணி கண்டிப்பாக அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுவும் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய அந்த அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரும் அதேமாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இதுதான் இந்த அனலைசிஸ் வீடியோ. ஸோ நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு கொஷினும் 2023 ஆரம்பித்து அப்படியே டிசைனிங் ஆகல 2012 வரலையுமே நம்ம அந்தமாரி தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இப்போ 22 ஆரம்பித்து 21, 20 கிடையாது, 19 ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் நடுவில் 23 2020 குரூப் 3 எக்ஸாம் இருந்துச்சு, அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ் 2021 கிடையாது. அப்படியே டிசைனிங் ஆர்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் 2012 வரலையுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ நீங்களாக ரெடி பண்ணுற முடிஞ்சால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் நம்ம சேனலில் கரெக்டாக ஃபுல் வீடியோவும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மேலே 3 பட்டன் இருக்கும். அதில் வந்து பாஸ்ட் மோடு, அதாவது 1.5, 1.75, 1.25 இருக்கும். அதை வச்சு நீங்கள் லென்த்தாக இருக்கும்போது நீங்கள் அந்தமாரி பாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது உங்களுக்கு ஃபைனலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், அதை நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இது கரெக்டாக நம்ம அதை ப்ராப்பராக நம்ம இந்த வீடியோ கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கையோடு தான் அந்த வீடியோ பார்க்கணும். இல்லைனா நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுக்காக நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.